இந்த வீடியோவில் நம்ம கோவக்காய் பொரியல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கோவக்காய் எடுத்துருக்கேன். இது மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கோவக்காய். இதை நம்ம தண்ணியில் ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அலசி எடுத்துட்டு நம்ம அரிஞ்சிக்கலாம். மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால பெருசு பெருசாக இருக்குனால கார்னரில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்கள் இதை கடாயிலையும் செய்துக்கலாம். குக்கர் சீக்கிரமாக வேகுன்றதுனால நான் குக்கர் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்குங்க. உளுந்து நல்லா செவந்து வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அது வதக்கிக்குங்க. வெங்காயம் வதக்கி வந்தோடனே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. 2 நல்லா வதக்கி வந்தோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அலசி போட்டுக்குங்க. இது எல்லாத்தையுமே வதக்கிக்குங்க. இப்போ நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருந்த கோவக்காவை அதில் போட்டுக்குங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையும். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 4 விசில் விடுங்க. நல்லா நம்மளுக்கு கொலன்னு வெந்து வந்துடும். விசில் வந்துருச்சு. நம்ம அந்த விசிலை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. கலந்து காட்டுறேன். தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நம்மளுக்கு சுண்டணும். நம்ம அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை சுண்ட வச்சுக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.